அந்நியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்ஆன மை அரகண்ட் மாமாவோட 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. அதுலேயும் நவதர்ஷினி, கரெக்டாக தான் நான் பேர் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு இதே மாதிரி எஃப்எஃப் போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இனிமேல் நான் வீடியோஸ் போடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நிறையா பேர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஜிமின் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கியிருப்பார். நீங்களும் தூக்கமே வராமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படியோ தூங்கிட்டீங்க போல். இப்போது ஒரு நைட் டைம் மாதிரி ஆயிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்போ தான் நீங்கள் முழிக்கிறீங்க. முழிச்சிட்டு பார்த்தா இன்னும் ஜிமின் உங்களை ஹக் பண்ணுறதை விடல, உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி எந்திரிக்கிறதுனே தெரியாமல் படுத்துட்ருக்கீங்க. அவர் காலை தூக்கி உங்கள் மேலே போட்டிருக்கிறது, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேலே தான் ஃபுல்லாகவே படுத்துருக்காருன்னே சொல்லலாம். அப்படி தான் உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவரை தள்ளி விடலான்னு பார்க்குறீங்க, பட் அவர் தூக்கத்தில் இருந்தாலும் உங்களை விடல, இரும்பு பொடி மாதிரி உங்களை பிடிச்சிட்ருக்காரு. நீங்கள் என்னவா அப்படின்ட்டு நீங்கள் அவனை விட்டு தள்ளி போகலான்னு பார்க்குறீங்க, பட் அவர் விடவே மாட்டுறாரா? நீங்கள் எப்படி தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு அவர் ஃபேஸையாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் இவன் ஃபேஸ் எதுக்கு நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம்? வையன், நீ தடுமாறிட்டுருக்க அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்லிகிட்ருக்கு. நீங்கள் வையன் எந்திரி நீ ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் தள்ளி விட்டு எந்திரிக்க போகிறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை ஃபோர்ஸாக பிடிக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பட் அவர் தூங்கிட்டு தான் இருக்கார். இருந்தாலும் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. தூக்கத்தில் கூட நீங்கள் அவரை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. நீங்கள் லைட்டாக அவர் கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே வெளில வரீங்க. கிச்சனுக்குள்ளே போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணை ஃபுல்லாக செம்மையாக செவந்திருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனஸாக வந்துட்டுருக்கு. நீங்கள் ஜிம்மின் அவ்வளோ க்ளோஸாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷையாகி சிரிச்சிட்ருக்கீங்க நீங்கள் அறியாமையே. அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ், வயன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு புரியுதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சீரியஸ் ஆகுறீங்க. ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ அவனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? அவன் தானே உன்னோட எதிரி. உனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது தானே? அப்புறம் எதுக்கு நீ அவனை லவ் பண்ணுற? லவ்வா? நான் அவனை லவ்வெல்லாம் பண்ணல. இல்லை, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீ கொஞ்சம் கூட சரியே இல்லை வயன். நீ பண்ணுறது கொஞ்சமாச்சும் உனக்கே சரின்னு படுதா என்ன? அப்போ சுஞ்சேக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடாதா? சுஞ்சே உன்னை எவ்வளோ லவ் பண்ணா, ஆனால் நீ அவனை இப்படி ஏமாத்தலாமா வயன் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஏதோ சொல்லி கொடுத்துட்ருக்கு உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் ஜிமின் பக்கம் போகிற மாதிரி இருந்திருக்கும், பட் ஏதோ உங்ககிட்ட சொல்லி உங்களை ஒரு மாதிரி கில்ட்டினஸ்க்கு உள்ளாக்குது. நீங்கள் ஆமாம்ல வயன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ பண்ணுறது துரோகம். சுஞ்சேக்கு நீ துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இப்போது மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் முழிச்சு பார்க்குறாரு. நீங்கள் பக்கத்தில் இல்லையா? எங்கே போனா வயன் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் பயமாகுது. நீங்கள் அவர் பக்கத்தில் இல்லாததே அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் தேடிட்டு வராரு. நீங்கள் கிச்சனில் தான் நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி சில மாதிரி. ஸோ அவர் பின்னாடிலேருந்து வந்து உங்களை அப்படியே சிரிச்சிட்டே ஹக் பண்ணுறாரு. நீங்கள் சைலண்ட்டாக தான் இருக்கீங்க, எதுவுமே சொல்லலை. இப்போ ஜிமின், வயன் என்ன பண்ணுறீங்க? ஏன் என்னை எழுப்பாமே ஏன் எந்திரிச்சு வந்துட்ட? அது வந்து எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின், என்னாச்சுடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஜிமின், சரி வயன் வா, அப்போது மறுபடியும் போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். உன் கூட தூங்கினது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் சைலண்ட்டாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக, அவர் எப்படி உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு, உங்களை அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் இன்டெரக்டாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அதை எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்ருக்கீங்க, ஒன்றுமே சொல்லாமல். இப்போ ஜிமின் சும்மா இல்லாமல் சுஞ்சையோட டாபிக் எடுக்கிறாரு. வயன், இப்போ சுஞ்சை மட்டும் இருந்திருந்தானா நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டல்ல? நீ எனக்கு கிடைக்கணுன்னா அவன் இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவன் போனனால்தான் நீ எனக்கு சொந்தமான. இல்லைனா நீ இல்லாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் தெரியுமா? நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு சுஞ்சை இல்லாதது நல்லது தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காரா? உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் அவரை அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணி தள்ளி விட்டுருவீங்க. அவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் உங்களை வந்து ஹக் பண்ண வராரு. என்னடி ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் அவரை ஹக் பண்ணவே விடலை.
இங்கே பாரு, தேவையில்லாமல் சுஞ்சையோட டாபிக் எடுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றீங்க ஜிமினுக்கு. ஐயோ அப்படின்ட்டு அவருக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர் சும்மா இருந்திருந்தா கூட நீங்கள் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. அவர் தேவையில்லாமல் சுஞ்சையோட டாபிக் எடுத்து உங்களை மறுபடியும் கோவப்படுத்தி விட்டுட்டாரு. ஸோ இப்போ அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின், அறிவுன்றது உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடா? அவள் இப்போ தான் உன் பக்கம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீ தேவையில்லாததெல்லாம் பேசி இப்போ அவளை மறுபடியும் கோவமாக்கிட்ட. இப்போ அவளை மறுபடியும் எப்படா கன்வின்ஸ் பண்ணுறது? இதுதான் சொல்கிறது, தன் வாயை கொடுத்து தானே மாட்டிக்கிறதுன்னு. ஐயோ அப்படின்ட்டு ஜிமினுக்கு இப்போ எதுக்குடா இந்த டாபிக் எடுத்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. ஸோ நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் நீங்கள் கட் பண்ணுற போதே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அந்த கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்காம கவனிக்காமல் நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது கேரட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து தின்னுட்ருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு கேரட் இருக்குது, அதை எடுத்து அவர் திங்க போகிறாரு. இப்போ நீங்கள் அது என்னோடய கேரட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் அதை வாயிலே வச்சுட்டு திங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அது என்னோடய கேரட் குட்ரா அப்படின்ட்டு அவர் வாயில் இருக்க கேரட்டை எடுத்து நீங்கள் உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கிறீங்க. அவர் வையன் அது அது அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறீங்க அவர் சாப்பிட்டுட்டு இருந்ததை அப்படியே எடுத்து நீங்கள் வாயில் வச்சிட்டிங்கன்னு. நீங்கள் ஷாக்கிங்காக சாரி இந்தா நீயே தின்ட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட மறுபடியும் அதை கொடுக்குறீங்க. ஜிமின், என்ன வையன், எனக்கு இன்டெரக்டாக கிஸ் பண்ணுறியா என்ன அப்படின்ட்டு சிரிச்சிட்டே கேட்குறாரு. நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி அவர் லெக்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டரில் உங்களை நிற்க வைக்கிறாரு. நீங்கள் விடுறா நான் போகிறேன் அப்படின்றீங்க. அவர் விடமாட்டுறாரு. அவர் லெக்ஸை வச்சு உங்களை அப்படியே பிளாக் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. வையன், இந்தா உனக்கு தான் கேரட் வேணும்னு இல்லை, இந்தா சாப்பிடு அப்படின்ட்டு அந்த கேரட்டோட இன்னொரு டிப்பை எடுத்து உங்கள் மவுத்துக்குள்ளே வைக்கிறாரு. நீங்கள் சைலண்ட்டாக அதை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் அவர் இன்னொரு எண்டை அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். ஸோ நீங்கள் அப்படியே விலகி போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஜிமின் விடலை. அதை முழு கேரட்டையும் அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்களை ரொம்பவே டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி உங்களை கிஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவர் உங்கள் முடியை டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அவரை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களே அறியாமல் நீங்கள் ஜிமினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. பட் ஜிமின் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணல. அவர் கிஸ் பண்ணுறதுலேயே மும்முரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் பையன் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க. ஜிமின் நீங்கள் போகிறதே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அங்கேருந்து ஓடி போயிட்டுருக்கீங்க. ஸோ அவர் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் பசிக்குதுன்னு நீங்கள, ஸோ அதனால உங்களை குக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டு பையன் என்னடி அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஷை ஆகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி இருக்க மிரரை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணால் செம்மையாக சவந்து போயிருக்கு. செர்ரி பழம் மாதிரி அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நீங்கள் ஐயோ பையன் எதுக்கு நீ இவ்வளோ வெக்கப்படுற அப்படின்ட்டு நீங்கள் உங்களையே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பின்னாடி சுஞ்சையோட உருவம் வர மாதிரி இருக்குது. நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே ஃபேட் ஆகிட்டீங்க. நீங்கள் சுஞ்சே சுஞ்சே நீயா நீதானா அப்படின்ட்டு நீங்கள் அந்த உருவத்துக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்போ சுஞ்சே, வையன் நீ ஏமாத்திட்டல, உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியமாக போயிட்டான்ல, உனக்கு நான் நாகுமே இல்லைல்ல, உனக்கு என்னை பிடிக்கலல்ல, ஏன் வையன் நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், ஆனால் நீ என்னை மறந்துட்டு உன்னோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டல அப்படின்ட்டு சுஞ்சையோட உருவம் உங்ககிட்ட எதோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கே தோணுது. நீங்கள் இல்லை சுஞ்சே அப்படி கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் சுஞ்சைக்கிட்ட டச் பண்ண வரீங்க. அதுக்குள்ளாட்டியும் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுது. உங்களுக்கு இப்போ மறுபடியும் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டீங்க. வையன் நீ பண்ணுறது துரோகம், சுஞ்சைக்கு நீ துரோகம் பண்ணிகிட்ருக்க, அது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு பெட்டு மேலே சாஞ்சு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களுக்காண்டி ஏதோ டெலிஷியஸாக குக் பண்ணிவிட்டு சர்ப்ரைசிங்காக உங்கள் டோரை வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் பெட்டு மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருந்திருப்பீங்கள, எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு உங்கள் கன்னத்தெல்லாம் தொடச்சிட்டு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் அங்கே ஒரு மாதிரி செம்மையாக சிரிச்சிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன வா வையன் உனக்காண்டி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, எனக்கெல்லாம் ஒன்று தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜிமின் என்னாச்சு இவளுக்கு,
ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி நடந்துக்கிறா, இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்ட்டு ஜிமின் உள்ளே வராரு. நீங்கள் அங்கே பெட் மேலே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் ஃபேஸை கூட நீங்கள் திரும்பி பார்க்கல. அவர் வா வயன், உனக்காண்டி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்க? அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன்ல, வா, நீ ஆசைப்பட்டது தான் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கையை தட்டி விட்டுறீங்க. ஜிம்மினுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்தா, மறுபடியும் ஏன்டா இவ இப்படி மாறிட்டா அப்படின்ட்டு அவருக்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. வயன் என்னடி ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணி உட்காராரு. நீங்கள் அப்போ கூட அவர் ஃபேஸை திரும்பி பார்க்கல. அவர் உங்கள் கை ரெண்டத்தையும் பிடிச்சிட்டு, என்னாச்சு வயன், சாரி, நான் சுஞ்சோட டாபிக் எடுத்து தப்பு தான், என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், மன்னிச்சிடு வயன் அப்படின்ட்டு அவர் கெஞ்சிட்ருக்காரு. பட் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டே கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் பேசினதுக்கெல்லாம் ஒன்றும் இப்படி இல்லை. ஸோ ஜிமின் அது புரிஞ்சிக்காமல் உங்ககிட்ட அவர் தான் தப்பு பண்ண மாதிரி சாரி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் என்ன இப்போ உனக்கு மரியாதை இங்கேருந்து வெளில போறியா அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டுறீங்க. அவர் கீழே போய் விழுந்துடுறாரு. பட் நீங்கள் ஒன்றும் இன்டென்ஷனலாக தள்ளி விட்டுருக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு தள்ளி விட்டுருப்பீங்க. பட் அவர் கீழே போய் விழுந்துட்டாரா, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் அதுக்கு அப்போலஜைஸ் பண்ணணும்னு கூட நீங்கள் விரும்பலை. ஸோ ஜிமின், என்னாச்சு இவளுக்கு? கொஞ்ச நேரம் நல்லா இருக்கா, கொஞ்ச நேரம் பைத்திய மாதிரி நடந்துக்கிறா. ஐயோ ஜிமின், உன்னோட வாழ்க்கை என்னதான்னு தெரியலடா, இவ்வளோ போய் ஏன்டா நீ லவ் பண்ண அப்படின்ட்டு ஜிமின் அவரையே திட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதுக்கு தான் இவகிட்ட கன்வின்ஸ் ஆகியே போகக்கூடாது, அப்போ நம்ம வழியில் தான் போகணும் அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. விட்றா விட்றா அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஷோல்டர்லேயே அடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை ஹாலில் நிற்க வச்சு உங்கள் கண்ணை கட்டுறாரு. நீங்கள் என் கண்ணை ஏன்டா கட்டுற, விட்றா அப்படின்ட்டு நீங்கள் அவுக்க போகிறீங்க. ஜிமின், இப்போ மட்டும் நீ கண் கட்ட அவுத்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் மேலே ஒரு செட்டு கூட துணி இருக்காது. அதுக்கப்புறம் நீ எப்படி நிற்குவேன்னு உனக்கே தெரியும் தானே, வாயை மூடிட்டு என் கூட வா அப்படின்ட்டு அவர் உங்கள் கண்காட்டை கட்டிட்டு மறுபடியும் உங்களை லிஃப்ட் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டெரஸுக்கு தான். டெரஸ்க்கு வந்த பிறகு உங்களை ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்போயாச்சும் கண்காட்டை அவுக்க போகிறீங்க. அப்போ ஜிமின், இருடி, எதுக்குடி இவ்வளோ உனக்கு அவசரம், இரு, ஒரு 2 minutes வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்க கேண்டல்ஸ் எல்லாம் பற்ற வச்சிட்ருக்காரு. நீங்கள் அவசரம் தாங்காமல் கண்கட்டை அவுத்துடுறீங்க. பார்த்தா முன்னாடி ஒரு பெரிய டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, எல்லாம் உங்களுக்காண்டி தான், கேண்டில் லைட் டின்னர். அந்த டேபிள் ஃபுல்லும் விதவிதமான ஃபுட்ஸு, உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 items கிட்ட அவர் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் ஷாக்காகி அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன வையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு சிரிச்சுட்டே. நீங்கள் என்னது இது, எல்லாம் உனக்கு பிடிச்சது தான், உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்ல, அதனால தான் பண்ணி வச்சுருக்கேன். என்ன? ஆமாம், உனக்கு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிக்கும் தானே, எனக்கு தெரியும் உனக்கு பிடிக்கும்னு, அதனால தான். இல்லை, அது எதுக்கு இப்போ பண்ணி வச்சுருக்க? இல்லை ஏன், நீ தான் ஆசைப்பட்டல, அதனால தான். என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவரை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் சின்ன வயசில் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு 15-16 அந்த இயர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிமின் ஒரு வாட்டி உங்களை கூப்பிட்டு போகிறதுக்காண்டி வந்திருப்பார். அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போ தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் டாபிக் அப்படின்ட்டு வந்திருக்குமா. அப்போ எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட விஷஸ் எல்லாம். நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட், சொல்றி, உனக்கு என்னடி ஆசை, உன் ஃப்யூச்சர் பார்ட்னர் கூட உனக்கு என்னடி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிருப்பா. அப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, நான் அவன் கூட ஒரு டின்னர் சாப்பிட்ணும். என்ன டின்னரா? என்னடி இவ்வளோ மொக்கையாக சொல்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. நீங்கள் என்னடி இப்படி சொல்லிட்டீங்க, நான் என்ன முழுசாகவே சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குலாட்டி ஏன் இப்படி பண்ணுறீங்க, சரி சரி சொல்லு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. ஜிமினும் ஆர்வமாக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் நானும் அவனும் மட்டும் நிலா வெளிச்சத்தில் நானும் அவனும் மட்டும் பக்கத்தில் உட்காந்துட்டு டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் எங்கள் முன்னாடி இருக்கணும். எனக்கு பிடிச்ச எல்லா வெரைட்டி ஃபுட்ஸும் எனக்கு முன்னாடி இருக்கணும். அது எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சு கொடுக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டே சாப்பிட்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அவன் செஞ்சு கொடுக்கணும். அவனும் நானும் மட்டும் ஃபுட்டை ஷேர் பண்ணிட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்ணும். அதுதான் என்னோடய ஆசை அப்படின்ட்டு நீங்கள் விளையாட்டுத்தனமாக தான் சொல்லியிருப்பீங்க. ஜிமின் அதை கேட்டிருப்பார்ல. ஸோ அவருக்கு இப்போ வரையும் அது ஞாபகம் இருக்குது. நீங்கள் இன்னமும் ஞாபகம் வச்சுட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க.
அவர் என்ன வயன் உன்னோட ஆசை நான் நிறைவேற்றிட்டேன்ல அப்படின்ட்டு அவர் செம்மையாக ஐஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் மனசு அவர் பக்கம் போயிட்டே இருக்குது, உங்கள் மனசில் அவர் மேலே லவ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியா தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிமின் உங்ககிட்ட வேறு என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு, பட் நீங்கள் சைலண்ட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டட் ஆகுது தான். அதுக்கப்புறம் ஜிமின் அங்கே வைன் ஊற்றி குடிச்சிட்டே இருக்கார். நீங்கள் அங்கே இருக்க எல்லா சாப்பாடையும் லைட்டாக தான் டேஸ்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறீங்க. பட் நீங்கள் ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே அது செம்ம டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு அதை சாப்பிடாம இருக்க மனசே வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே ஆர்வமாக எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபுட்டி, உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நீங்கள் இப்போ போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அது ஜிமினுக்கும் நல்லாவே தெரியும். அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் டச்சப்பாக வைன் இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. அவர் சாப்பிடாம உங்களையே பார்த்துட்ருக்காரா. நீங்கள் என்ன நீ சாப்பிட்லையா? இல்லை வயன், நான் சாப்பிட்ணும், பட் அது கொஞ்சம் டைம் தேவைப்படும். என்ன சொல்கிற? இங்கே தான் இவ்வளோ சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடு. இல்லை வயன், என்னோடய சாப்பாடு இது கிடையாது. பின்ன என்னோடய சாப்பாடு என் எதிரில் தான் உட்காந்துட்ருக்கு, அதை ரசித்து சாப்பிடணும் தான் ஆசைப்பட்றேன், பட் அது முடியுமான்னு தான் தெரியல அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்மிக்கிங்காக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன அப்படின்ட்டு புரியாமே பார்த்துட்டு, ஜிமின் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ நீங்கள் விளாடாத, சும்மா சாப்பிடு. அதான் சொல்கிறேன்ல, நீ ஒத்துக்கிட்டானா வேணா நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி மேலேயும் கிளியுமா பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் வைன் எடுத்து குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்ககிட்ட லீன் ஆகி அவர் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வயன் என்ன? அப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் கையை பார்க்குறீங்க, அவர் உங்கள் கையை சாஃப்டாக பிடிச்சிட்ருக்காரு. இப்போ ஜிமின், வயன் நீ என்ன மைக்ரோவன்லேருந்தா வர? என்ன? இல்லை, நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கியே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் ஒரு பிக்கப் லைனா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் வயன் நீ எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுற. என்ன? அதனால தான் நான் உன்னை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் ஐயோ இவன் இருக்கானே சாவடிக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் மைண்ட் வாஷ் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி மொக்கையான பிக்கப் லைன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு, உங்ககிட்ட ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இதுக்கெல்லாம் மடையிற ஆளா என்ன? ஸோ நீங்கள் அவர் கையிலேருந்து கையை எடுத்துகிட்டு ஐயோ சாமி நான் போயிடுறேன்டா அப்படின்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்க்குறீங்க. ஜிமின் வயன் எங்கடி போகிறேன், இங்கேயே உட்காரு அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி மறுபடியும் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட ரொம்பவே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி ஐப்ரோலாம் ரைஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட வளைய ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கூட மடங்கி போகிற மாதிரி தெரியல. ஜிமினுக்கு இவளை எப்படி தான்டா நம்ம வழியில் விழ வைக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் எவ்வளோ தான் ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கூட அவருக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு போங்கடா நீங்களும் உங்கள் லவ்வும் அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்க வைன் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே ஒரு மாதிரி குடிச்சிட்ருக்காரு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹாட்டாக தெரிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்க்க முடியாமல் அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து நீங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க. அன்கண்ட்ரோலபிளாக குடிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் அவ்வளோதான். இப்போ ஜிமின் செம்மையாக மட்டையாயிட்டார். அதுக்கப்புறம் உங்கள் கையை வந்து பிடிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இப்போ ஜிமின் அவரோட லவ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் சின்ன வயசுலேருந்து உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, உங்களை அவருக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அது எல்லாத்தையுமே அட்மையர் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஐஸை மட்டும் பார்த்து இது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு இன்னுமே ஒரு மேலே லவ் கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களோட இன்னொரு ஹேண்டை யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ரைட் சைடு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா சுஞ்சே தான் உங்கள் கையை பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களுக்கு லெஃப்ட் சைடு உட்காந்து உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. அப்போ சுஞ்சே, வயன் உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா? உனக்கு நான் முக்கியம் இல்லையா என்ன? நான் உனக்கு வேணாமா அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை மேனிப்புலேட் பண்ணலான்னு பார்க்குது. பட் நீங்கள் இந்த வாட்டி சுஞ்சேக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரில.
அவர் கையிலேருந்தே நீங்கள் உங்கள் கையை எடுத்துடுறீங்க. சுஞ்சே உங்களை ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அங்கேருந்து வேனிஷ் ஆகிட்டாரு. அங்கேருந்து அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிட்டாரு. நீங்கள் இதுக்கு மேலே சுஞ்சே நம்ம வாழ்க்கையில் இல்லை, நம்மளுக்குன்னு ஜிமின் இருக்காரு, அது போதும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ உங்களோட முழு லவ்வையும் ஜிமின் கிட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு புரியுது இதுக்கு மேலே சுஞ்சே இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நம்மளுக்குன்னு இருக்க ஜிமினுக்காச்சும் நம்ம உண்மையாக இருக்கணும், அவனுக்காச்சும் நம்மளோட மொத்த லவ்வையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஜிமின் மேலே லவ் டெவலப் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. இன்னுமே உங்களுக்கு லவ் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஜிமினியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்த்துட்டு அவர் கையும் டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜிமின் வயன் ஐ லவ் யூ டி அப்படின்ட்டு உங்களை சொல்கிறாரா? நீங்கள் ஜிமின் நானும் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. மீன்ஸ் நீங்கள் சடனாக சொல்லிட்டீங்கல்ல. ஸோ அவருக்கு நீங்கள் தான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆமாம் ஜிமின் அப்படின்ட்டு ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டே போக பார்க்குறீங்க. பட் ஜிமின் உங்களை மறுபடியும் சேரில் உட்கார வச்சு வயன் நிஜமாதானா நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமான்றீங்க. ஜிமினுக்கு இதே ஒரு சிக்னலாக எடுத்துகிட்டு உங்கள் ஹிப்ஸோட உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணி கீழே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்கிறீங்க. பட் ஜிமின் வையன் இதுக்கு மேலே என்ன வெயிட் பண்ணிவிட்டு நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வெயிட் பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு உங்களை சிரிச்சுட்டே ஒரு மாதிரி ஈவிலாக கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு பயமாகுது, ஐயோ தேவையில்லாமல் இவன்ட்டு சொல்லிட்டோமோ என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டே ஜிமின் செம்மையாக குடிச்சிருக்காரு, நீங்களும் அவ்வளோதான். ஜிமின் உங்களை ரூம்குள்ளே போட்டு டோர் லாக் பண்ணுறாரு. உங்களை அப்படியே பெட் மேலே படுக்க வைக்கிறாரு. நீங்கள் ஜிமின் வேணாம் அது வேணாமே அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. பட் ஜிமின் கேட்பாரா என்ன? அவர் கேட்காம உங்கள் மேலே அப்படியே வராரு. நீங்கள் ஜிமின் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமின் அவர் ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே அவரே ரிமூவ் பண்ணி விட்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி கூச்சத்தில் இருக்கீங்க. அவர் வயன் அப்படின்ட்டு அவர் உங்கள் பேரை மட்டும் மர்மல் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் இப்போது இன்னொருசோட மட்டும்தான் இருக்கீங்க. ஜிமின் ஒரு ட்ரௌசர் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் வேணாம் ப்ளீஸ் இன்னைக்கு வேணாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் ஆனால் கேட்கல. அவர் உங்கள் மேலே வந்து உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்ஸை அப்படியே அவர் மவுத்தை வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் கூசுது, நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கீங்க. அவர் அப்படியே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாகவே இப்போ அன்ட்ரெஸ் பண்ணிட்டாரு. எல்லாமே அவர் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் அவரோட மவுத்தை வச்சு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி ட்ரோனான ஐஸில் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்கள் நெக்கெல்லாம் செம்மையாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுதோ என்னமோ தெரில. அவர் உங்கள் நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. உங்களுக்கு செம்ம மூடாயிட்ருக்கு. நீங்களும் இப்போது ஜிமின் மாதிரியே ஜிமின் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் அப்படியே மூன் பண்ணிகிட்ருக்கீங்க ஜிமினோட பேரை. ஜிமினுக்கு அது இன்னுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் உங்களை கொஞ்சம் ஹார்ஷாக எல்லாமே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. ஜிமின் உங்கள் கழுத்து எல்லாத்தையுமே கடிச்சு வச்சிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின் விடு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. ஜிமினுக்கு அதெல்லாம் காதில் விழுவல. அவரோட மூவை ஃபாஸ்டாகிட்டே போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் உங்கள் செஸ்ட்டுக்கிட்டலாம் வந்துட்டு செம்மையாக சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேலே ஃபுல்லுமே அவர் அப்படியே கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்காரு. ஒரு மாதிரி ஹாட்டாக அந்த கிஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உங்கள் 2 ஹேண்ட்ஸுமே அவர் ஹேண்ட்ஸ் கூட அப்படியே மர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஃபுல்லு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை இப்போ உங்கள் லிப்ஸை அப்படியே கேட்ச் பண்ணுறாரு. நீங்கள் அவரை மறுபடியும் பேக் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம டீப்பாக போயிட்டுருக்கு உங்களுக்கும் ஜிமினுக்கும் கிஸ். நீங்கள் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் மூச்சு விட முடியல. ஸோ ஜிமினே உங்களை விட்டுறாரு உங்களை புரிஞ்சுட்டு. நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்குறீங்க. ஜிமின்
என்னால் முடியல அப்படின்ட்டு ஜிமின் என்னாலையும் முடியலடி அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் வயன் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக தான் போகும், பட் நீ எனக்காண்டி பொறுத்துக்கோடி அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியும். ஸோ நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் ப்ளீஸ் வேணாம், இதோட போதும். இல்லை வயன் எனக்கு வேணும்டி, இத்தனை நாளாக நான் காத்துட்ருந்தேன், இன்றைக்கி நீ எனக்கு கிடச்சிட்ட, ஸோ இதுக்கு மேலே நான் காத்துட்ருக்கணும்னு எந்த அவசியம் இல்லைல்ல அப்படின்ட்டு உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே அவர் அப்படியே உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணி கம்ஃபர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவர் கையை செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கீங்க, அவரும் உங்களை செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட மிட் நைட் வரையும் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் அது ஃபுல்லுமே என்ஜாய் தான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறாரு. அவர் செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்காரு, நீங்களும் அவ்வளோதான். ஜிமின் உங்கள் பக்கம் திரும்புகிறாரா, நீங்கள் ஒரு மாதிரி செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க, உங்களால் முடியல. அதனால் ஜிமின் உங்களை அவர் பக்கம் திருப்பி ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் உங்களுக்கும் அவருக்கும் பெட்ஷீட் போற்றி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஹாப்பினஸில் சிரிச்சுட்டு அவரையும் ஹக் பண்ணி தூங்குறீங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. ஜிமின் உங்களை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஜிமின் மேலே உண்மையாகவே இருக்கிறது லவ் தானா இல்லை என்னன்னு உங்களுக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஜிமின் கூட இப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க அட்மையர் ஆகி. அவர் க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக ஒரு மாதிரி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் எனக்கு தெரியல உங்களை நான் லவ் பண்ணுறேன் நான், பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்கள் கூட இப்படி இருக்கிறது. நேற்று நைட் ஃபுல்லு நான் என்ஜாய் பண்ணேன் உங்கள் கூட, நான் உங்களை ஏற்றுக்க இனிமேல் பழகிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் நானும் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறாரு ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு. நீங்கள் ஜிமின் அப்போ நீங்கள் முழிச்சிட்டிங்களா? நான் அப்பயே முழிச்சிட்டு தான் இருந்தேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்தேன், பட் நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினைக்கல அப்படின்ட்டு அவர் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மார்னிங்கே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஜிமின் சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு சிரிச்சிட்டே அங்கே ஒரு டவல் இருக்கும், அதை வேர் பண்ணிட்டு நீங்கள் வாஷ்ரூம்குள்ளே ஓடி போயிட்டீங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு. ஜிமின் அங்கேயே உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வெளில வரீங்க. அப்போ ஜிமின் ஷர்ட்லெஸ்ஸாக அங்கே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் என்ன ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை திரும்பி கூட பார்க்கல. ஜிமின் என்னமோ இதெல்லாம் பார்க்காத மாதிரி நினச்சிட்ருக்கியா என்ன, நைட்டு ஃபுல்லு இதை தானே பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் என்னடி அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அது வேற இது வேற அப்படின்ட்டு நீங்கள் அவரை விட்டு போக பார்க்குறீங்க. பட் அவர் மறுபடியும் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வாஷ்ரூம்குள்ளேயோ கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நீ குளிச்ச பட் நான் குளிக்கல. சரி நீங்கள் போய் குளிங்க, அதுக்கு எதுக்கு என்னையா கூப்பிட்டு போகிறீங்க? எனக்கு தனியாக குளிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீயும் வா என் கூட சேர்ந்து குளி அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு போய் அந்த ஷவரில் நிற்க வைக்கிறாரு. ஷவரில் நிற்க வச்சு அப்படியே அந்த கோல்டான தண்ணியை திறந்து விட்றாரு. அது உங்கள் மேலே பாஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஜிமின் எனக்கு குளிர்தா, இப்போ விடு எல்லாம் ஹாட்டாக மாறிடும் அப்படின்ட்டு அந்த ஷவர்லேயே உங்களை மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை மறுபடியும் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்களை விடுற மாதிரி தெரியல, இப்படியே கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிருக்கும். ஜிமின் உங்களை விடவே இல்லை. நீங்கள் ஜிமினை தள்ளி விட்டு அங்கே வந்து வெளில ஓடி வரீங்க, செம்ம ஈரமாக இருக்கீங்க. நீங்கள் வெளில வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் உள்ளே இருந்து நீங்கள் ஓடி போனது நினச்சி சிரிச்சிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் ஜிமின் பண்ணுறதெல்லாம் நினச்சி ஏன் இவன் இவ்வளோ நாட்டியாக இருக்கான், எப்படி இருக்கான் பாரு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினை நினச்சி செம்மையாக ஷை ஆகிட்ருக்கீங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டவல் கீழே மட்டும் வேர் பண்ணிட்டு வராரா, பார்த்தா நீங்கள் பெட்டில் ஒரு மாதிரி தும்மிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. ஹச் அப்படின்ட்டு ஜிமின் என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எல்லாம் ஒன்றால் தான்டா பொறுக்கி அப்படின்றீங்க. என்னடி ஆச்சு அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. எல்லாம் ஒன்றால் தான், நான் தண்ணியில் இவ்வளோ நேரம் நிற்க வச்சல, அதனால தான் எனக்கு கோல்டு ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் தும்மிட்டே இருக்கீங்க. ஜிமின் ஐயோ வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறாரு. நீங்கள் கண்டினியூஸாக தும்மிட்டுருக்கீங்க.
ஹஷ் அப்படின்ட்டு உங்களுக்கு தும்மலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவ்வளோ கோல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பக்கத்தில் டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லு காலி பண்ணி விசாரிச்சிருக்கீங்க. உங்கள் ரூமே ஒரு மாதிரி குப்பையாக கடந்துட்டுருக்கு. ஜிமின் உங்களை கண்டே அதுக்கப்புறம் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துகிட்டு வராரு. வந்து உங்கள் பெட்டு மேலே வைக்கிறாரு. என்னது இது? ஆவி புடியெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு உங்களை கொஞ்சம் டேக்கர் எடுத்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவர் உங்களை இவ்வளோ டேக்கர் எடுத்து உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறதெல்லாம் நினச்சி நீங்கள் சிரிக்கிறீங்க. இவனை போய் நம்ம புரிஞ்சிக்காமல் கஷ்டப்படுத்திட்டு இருந்துட்டோமே அப்படின்ட்டு. ஜிமின் அதுக்கப்புறம் ஃபுல்லு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அன்றைக்கி ஃபுல்லுமே அவர் உங்களை ரொம்பவே கேர் எடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவரே பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. உங்களை எந்த வேலையுமே செய்யவில்லை. அவரே உங்களுக்கு தேவையானது, அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போட்டுக்க டிஷ்யூ பேப்பர்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரையே ஒரு மாதிரி அட்மையராகி பார்த்துட்ருக்கீங்க, அவர் உங்களுக்காண்டி இவ்வளோ செய்கிறதுன்னு நினச்சி. அப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. ஜிமின் சரின்ட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்கள் ஹெட்டில் வந்து கை வச்சு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒன்றும் ஃபீல் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அவரோட ஹெட்டை எடுத்து உங்கள் ஹெட்டு மேலே வச்சு பார்த்துட்ருக்காரு, உங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு. நீங்கள் அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை அதுக்கப்புறம் பார்க்குறாரு, நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவன் நம்மளை இப்படி பார்க்குறா அப்படின்ட்டு. ஜிமின் என்னாச்சு பையன்? ஒன்றும் இல்லை சரின்ட்டு ஜிமின் போக பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஜிமினோட ஹேண்டை சாஃப்டாக பிடிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க, அவரும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் அவரை லைட்டாக ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் உங்களுக்கு ஏன் என்னைய இவ்வளோ பிடிச்சிருக்கு? நான் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்னை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின்கிட்ட கேட்குறீங்க. ஜிமின் பையன், இந்த உலகத்துலேயே எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான். என் வாழ்க்கை உனக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ இல்லைன்னா நான் என்னாவனே தெரியாது வையன். நீ எப்போவுமே என் கூட இருப்பியா வையன்? அப்போ நீங்கள் அவரை பார்த்து கண்டிப்பாக ஜிமின், நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க சாஃப்டாக. ஜிமின் உங்களை அவரும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அப்போ அவர் வையன், நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும். நான் சாகிற வரையும் நீ என் கூட தான் இருக்கணும். எப்போவுமே நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும் வையன். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியா அப்படின்ட்டு அவர் உங்களை ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் கண்டிப்பாக ஜிமின், நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் எப்போவுமே உங்கள் சைடு தான் இருப்பேன். என்ன ஆனாலுமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. இந்த மாதிரி வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வராதான்னு ஏங்கிட்டு இருந்தார். பட் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் அவருக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி பார்க்கல. ஸோ ஜிமின் உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. வையன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு எப்போவுமே ஒய்ஃபாக வரணும் வையன். நான் எப்போவுமே உன்னோடனா இருக்கணும். நீ எப்போவுமே எனக்கு மட்டும்தான் இருக்கணும். நம்ம 2 பேருக்குமே வயசானா கூட நம்ம 2 பேரும் இப்படியே லவ் பண்ணிவிட்டு இப்படியே ஒன்றா இருக்கணும் வையன் அப்படின்ட்டு ஜிமின் ரொம்ப எமோஷ்னலாகி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ரொம்ப ஃபீலிங்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவரோட கண்ணிலே தெரியுது அவரோட லவ் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு. உங்களை அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு அவரோட ஐஸை பார்த்தாலே உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேனே. தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே.